தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சாரு பாலா. அந்த சீன்ல சின்னதா மிஸ் ஆயிருந்தாலும் அவங்க கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கேரக்டர்ல எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னே தெரியல. ஒரு படம்னாலே மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோக்கான என்ட்ரி சாங் இப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஒடிச்சு தன்னோட கதை தான் ஹீரோ, அந்த கதைக்கு ஏத்த கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் இவர் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாத ஒரு டைரக்டர் தான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். இவரோட கதைகளுக்கான கேரக்டரா தான் அந்த படங்களை நம்ம பார்ப்போம். ஒரு ஹீரோக்காகவும் ஹீரோனுக்காகவும் அந்த படம் பார்க்க மாட்டோம். அந்த கதையில வர ஒரு கதாபாத்திரத்துக்காக தான் நம்ம அந்த படங்களே பார்ப்போம். அப்படிப்பட்ட படங்களை நமக்கு கொடுத்த ஒரு டைரக்டர் பத்தி தான் இன்னைக்கு இயக்குனரின் படைப்புகளை நம்ம பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, டைரக்டர் பாலா தான். ஒரு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் வரதுன்னா ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆகுற மாதிரி. அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆனாதான் அந்த டைரக்டருக்கே ஒரு ஐடென்டிட்டி. அப்படிதான் டைரக்டர் பாலாக்கு சேது படமும் அந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆகி ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சாரு பாலா. இந்த படம் டைரக்டர் பாலாக்கு மட்டும் பிரேக்கிங் த்ரூவா அமையல. இந்த படம் விக்ரம்க்கு ஒரு மேஜர் பிரேக் த்ரூவா அமைஞ்ச ஒரு படம் தான். ஏன்னா அந்த டைம்ல விக்ரமோட படங்கள் எல்லாமே தோல்வி படங்களா தான் இருந்துச்சு. அதனால அவர் இந்த சினி இண்டஸ்ட்ரி விட்டு போகாம இருக்கிறதுக்கு அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் மாறினாரு. அப்படி இவர் பிரபுதேவாக்கு 2 படங்கள் பண்ணி கொடுத்திருக்காரு. மின்சார கனவு, காதலன் படத்துல இவர் தான் டப்பிங் ஆர்டிஸ்டா பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன் அஜித் குமாருக்கு அமராவதி படத்திலையும் இவர் தான் டப்பிங் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்பாஸ்க்கு கண்டு கொண்டேன் மூவில விக்ரம் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த தருணத்துல தான் இவரு டைரக்டர் பாலா கூட இணைஞ்சு சேது படத்துல நடிச்சு கொடுக்கிறாரு. இந்த படம் விக்ரம்க்கும் சரி டைரக்டர் பாலாக்கும் சரி சக்சஸ்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியை தேடி தந்த ஒரு படம். இந்த படம் சாதாரணமான ரிலீஸ் ஆகல, மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் தாண்டி தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல ஒரே ஒரு காட்சி தான் திரையிடப்பட்டுச்சு. அந்த காட்சியை பார்க்க வந்த அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு வியந்து போய் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த படம் மக்கள் மத்தியில ரொம்பவும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் பெரிய பெரிய தியேட்டர்ஸ்ல 4 காட்சிகளா திரையிடப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சாரு பாலா. டைரக்டர் பாலாவும் விக்ரமும் இந்த படத்தை மதுரையில போய் பாக்குறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு ஆடியன்ஸ் எழுந்து திட்டி என்னடா இப்படி போய் அள வச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு டைரக்டர் பாலா விக்ரம் கிட்ட சொல்றாரு இதுதான் நம்ம படத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு. இந்த படம் தமிழ்ல மட்டும் சக்சஸ் கொடுக்கல. இந்த படம் கன்னடா, தெலுங்கு, ஹிந்திலையும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. ஹிந்தில பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான சல்மான் கான் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட பேரு தெரே நாம். இந்த படமும் அங்க செம ஹிட் கொடுத்துச்சு. இந்த படத்தோட பிகினிங்ல விக்ரம் ஒரு காலேஜ்ல ஒரு கேங் லீடர் ரக்கட் பாயா இருப்பாரு. அவருக்கு அப்புறம் ஒரு லவ்வும் வருது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மனநில பாதிக்கப்பட்டவரா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. அவரோட லுக்கு, அவரோட பாடி வெயிட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த படத்துல விக்ரமோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த அளவுக்கு ஆக்டிங்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு விக்ரம். இந்த படத்துல இளையராஜோட மியூசிக் மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். எங்கே செல்லும் இந்த பாதை, இந்த பாட்டை கேட்கும் போதும் சரி விஷுவலா பார்க்கும் போதும் சரி நம்மளோட கண்கள் எல்லாருமே கலங்கி இருக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர வார்த்தை தவறு விட்டாய் சாங்லாம் சொல்ல வேர்ட்ஸே இல்லை. அதுவும் அந்த கடைசி வரைகள் தேர்வரும் நால்வரும் என்று நினைத்தேனே, தீயுனை தீண்டவோ திரும்பி நடந்தேனே, பூமியின் தேவதை புழுதி மண் மூடலாமோ. இந்த பாட்டோட தான் இந்த படமும் முடியும். ஏ ஃபிலிம் பை பாலான்னு எண்ட் கார்டு போட்டிருப்பாங்க. அப்போ ஆடியன்ஸ்லாம் எழுந்து ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த தியேட்டரை விட்டு எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. இந்த படத்து மூலியமா தான் விக்ரம்க்கு சியான்ற அடையாளமும் கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் பாலா தான். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர். டைரக்டர் பாலாக்கு ஃபர்ஸ்ட் படமே நேஷனல் அவார்டு வாங்கி தந்துச்சு. இந்த படம் காலத்தால அழிக்க முடியாத ஒரு காவியம்னே சொல்லலாம். டைரக்டர் பாலாக்கு ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்ததுனால இவர் அடுத்து என்ன படம் எடுக்க போறாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஆடியன்ஸ் மத்தியிலையும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் இவர் சூர்யா கூட இணைஞ்சு ஒரு படம் பண்றாரு. அந்த டைம்ல சூர்யாக்குமே எந்த ஒரு படமுமே ஓடல. ஒரு செகண்ட் லீடாவும் ஒரு சாக்லேட் பாயாவும் தான் இருந்தாரு. அப்போதான் இந்த படம் அவருக்கு அமையுது. அப்படி வந்த படம் தான் நந்தா. இந்த படத்துக்காக அவரை ராமேஸ்வரத்துல
கேரக்டர்ல 2 நாள் வெயில்ல நடக்க விட்டு டேன் ஆக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா சொல்லணும்னா அவரோட ஐஸ். இந்த படத்துல அவருக்கு பெருசா ஒரு டயலாக்லாம் இருக்காது, ஆனா கண்ணுனாலேயே மிரட்டி விட்டுருப்பாரு சூர்யா. இந்த படத்துல சூர்யாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர் தான். எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டாரு. இந்த படம் ரொம்ப சீரியஸா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இடையில லைலாவோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த டைம்ல தான் கொஞ்சமா சூர்யா சிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அந்த கேரக்டர் தான் லொடுக்கு பாண்டி கேரக்டர். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும் கருணாஸ் கொடுத்திருப்பாரு. கருணாஸ்ங்கிற ஒரு காமெடி ஆக்டர் இந்த படத்து மூலமா தான் அறிமுகமானாரு. இந்த படத்து மூலமா தான் அவருக்கு ஒரு பேரும் கிடைச்சதுன்னே சொல்லலாம். இந்த படம் ஒன்லைனரா சொல்லணும்னா ஒரு மகன் தன்னோட தாயோட பாசத்துக்கு ஏங்குற ஒரு படம் தான் நந்தா படம். இந்த படத்துல அவர் கோர்ட்ல இருந்து நிரபராதின்னு வெளியே வந்திருப்பாரு. சட்டத்துல இருந்து நிரபராதியா வெளியே வந்தாலும் தாயோட பார்வைக்கு குற்றவாளியா தெரிஞ்சதுனால தண்டனையா சாப்பாட்டுல விஷம் கலந்திருப்பாங்க. அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கும் தெரிஞ்சும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அம்மா மடியில இறந்து போயிருப்பாரு. அவங்க அம்மா சூர்யாவை பார்க்கவே மாட்டாங்க, ஐ கான்டாக்டே வைக்க மாட்டாங்க. அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்குன்னு தெரிஞ்சு சூர்யா ரியலைஸ் பண்ணப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. இப்படியும் சூர்யாவால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஒரு படம் தான் நந்தா. எப்படி சேது படத்துல இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சாரோ, இந்த படத்துல அவரோட மகனான யுவன் சங்கர் ராஜா அதே மாதிரி ரொம்ப சூப்பரா மியூசிக் பண்ணி கொடுத்திருப்பாரு. எஸ்பெஷலா முன்பனியா சாங் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருந்து நீங்க இடம் பிடிச்ச ஒரு சாங்னே சொல்லலாம். இப்போ எல்லாருமே இந்த சாங் வைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறது. இந்த படம் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர்னு பல விருதுகளை வின் பண்ணிச்சு. விக்ரம் சூர்யான்னு அடுத்தடுத்து ஹிட் கொடுத்த இவர் தன்னோட அடுத்த படத்துல 2 பேருமே நடிக்க முடிவு பண்றாரு டைரக்டர் பாலா. விக்ரமும் சரி சூர்யாவும் சரி டைரக்டர் பாலா எடுத்த படங்கள்ல தனித்தனியா ஆக்டிங்ல மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சொல்லவா வேணும், 2 பேருமே போட்டி நடிச்சு கொடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலா விக்ரமோட ஆக்டிங் சொல்ல வேர்ட்ஸே இல்ல. இந்த படத்துல அவருக்கு டயலாகே இல்ல, ஆனா மனுஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரையுமே மிஞ்சிட்டாரு. இந்த படத்துல சூர்யாவுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னோட பொழப்ப நடத்துற ஒரு கேரக்டர் தான் சூர்யா நடிச்சு கொடுத்திருப்பாரு. லங்கர் கட்ட உருட்டுவன் தானே நீ? இவரம்ப யோக்கியம். அவ்வளவு சிறப்பா பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ஒரு சீன், ஒரு சங்கீதா விக்ரம தொடப்பத்தால அடிக்கிற மாதிரி, அந்த டைம்ல அவர் எந்த ஒரு எமோஷனும் காட்டாம அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தன்னோட நண்பனா நடித்த சூர்யா இறந்து போன அப்புறம் எமோஷனல் ஆகி ரொம்பவும் அழுதுருப்பாரு. அதாவது கல்லுக்குள்ளேயும் ஈரங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல எந்த ஒரு எமோஷனும் காட்டாம சிரிக்காம எதுவுமே பண்ணாம இருந்தவர் கடைசியில தன்னோட நண்பன் இறந்துட்டான், எனக்குள்ளேயும் இவ்வளவு பாசம் இருக்கிறது அவ்வளோ அழகா நடிச்சு கொடுத்திருப்பாரு விக்ரம். இந்த படத்துக்காக விக்ரம்க்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது. என்னதான் பாலா விக்ரம்க்கு இப்படிதான் நடிக்கணும் சொல்லி கொடுத்தாலும் அந்த ஆக்டர் எப்படி நடிக்கிறாங்க பொறுத்துதான் அந்த கேரக்டரோட ஒரு வெளிப்பாடு இருக்கும். விக்ரமும் அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு. இந்த படத்துல விக்ரமோட கேரக்டர் பேசிக்கா எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு எமோஷனும் இல்லாத ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. ஆனா தன்னோட நண்பன் இறந்த அப்புறம் பயந்து நடுங்கி போய் படுத்திருப்பாரு. இம்மீடியட்டா நண்பனை யாரு கொன்னதுன்னு தேடி போவாரு. அந்த தேடி போகும்போது அந்த காட்டுல ஓடி போற அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த வில்லனை தேடி போய் கொடூரமா கொல்லுவாரு. வில்லனோட உயிர் போகாம நாடி துடிச்சிட்டு இருக்கும். அந்த நாடியை பார்க்கும்போது அவருக்கு வெறி ஏறி அந்த நாடியை கடிச்சு துப்புவாரு. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா எடுத்து காட்டியிருப்பாரு டைரக்டர் பாலா. கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துலயும் இருந்திருக்கும். பாலாவோட படங்கள் எல்லாமே கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற சீன்ஸா வச்சுதான் முடிப்பாருங்கிறது இந்த படத்து மூலியமாவும் நம்ம அறிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் டைரக்டர் பாலா ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் டைரக்டர் பாலாவோட கரியர்ல ஒரு மைல் ஸ்டோனான படம்னே சொல்லலாம். அந்த படம் தான் நான் கடவுள். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லீட் ஆக்டர் அஜித் குமாரை தான் செலக்ட் பண்ணிருப்பாரு. பாலாக்கும் அஜித்துக்கும் வந்த சண்டைனால இந்த படத்தை விட்டு அஜித் குமார் விலகி இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஆக்டர் ஆர்யாவை சூஸ் பண்ணிருப்பாரு. ஆர்யா தன்னை ஒரு நல்ல ஆக்டரா ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்ச படம் தான் நான் கடவுள். இந்த படத்துல டைரக்டர் பாலா நிறைய கேரக்டர்ஸை யூஸ் பண்ணிருப்பாரு. கால் சரியில்லாதவங்க, கை சரியில்லாதவங்க, சாமியார் கேரக்டர்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவருக்கு காலும் இருக்காது கையும் இருக்காது, வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கும். இந்த கேரக்டர்ல எங்கே இந்த எடுத்திருப்பாருன்னே தெரியல. இந்த படத்துக்காக பிச்சைக்காரங்க லைஃபை பத்தியும் அக்குருகளோட லைஃபை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதனால காசிக்கு போய் 2 நாள் அவங்க லைஃபை பத்தி தெரிஞ்சுக்க அங்க போய் தங்கி இருக்காரு.
இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டைரக்டர் பாலா எவ்வளவு டெடிகேட்டடான டைரக்டர். இந்த படத்துல மொட்டராஜனோட கேரக்டர்லாம் சொல்லியே ஆகணும். ஒரு கொடூரமான வில்லனை ஆக்ட் பண்ணிருப்பாரு. பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு சர்டைன் மக்களை வந்துட்டு அவர் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த கோவில் வந்து நீங்க காசில தான் அமைஞ்சிருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கோவில் உண்மையாவே காஞ்சிபுரத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. அந்த கோவிலோட பேரு ஸ்ரீ சஞ்சீவி ராயர் கோவில். இந்த கோவில் தான் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல மொட்டராஜன் ரொம்பவும் பயங்கரமான வில்லனை ஆக்ட் பண்ணிருப்பாரு. அங்க இருக்க அந்த மக்களை துன்புறுத்தி அடிச்சு பிச்சை எடுக்க வைப்பாரு. அதனால அவரை பார்க்கும் போது ரொம்பவும் பயங்கரமா இருக்கும், பயமாவும் இருக்கும். அதுல ஒரு கேரக்டர் தான் ஆக்ட்ரஸ் பூஜா. அவங்க கண்ணு தெரியாத கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு லென்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லென்ஸ் போட்ட கண்ணு சுத்தமா தெரியாது. அந்த டைம்ல ஒரு சீன், ஒரு மலை மேல ஏறி போற சீன், அப்போ சுத்தமாவே விஷயம் தெரியாது இல்லையா. அப்போ அந்த டைரக்டர் பாலா சொல்ற அந்த டைரக்ஷன் வச்சுதான் அவங்க லெஃப்ட் ரைட்னு மூவ் ஆயிருப்பாங்க. ஒரு இன்டர்வியூல டைரக்டர் பாலாவே சொல்லியிருப்பாரு, அந்த சீன்ல சின்னதா மிஸ் ஆயிருந்தாலும் அவங்க கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஹீரோயினை இப்படி கூட ஆக்ட் பண்ண வைக்கலாம்னு இந்த படத்து மூலமா நமக்கு காட்டியிருப்பாரு டைரக்டர் பாலா. இந்த படத்துல மெயினே ஆர்யா தான். இந்த படத்துக்காக 3 வருஷம் மெனக்கிட்டு நடிச்சு கொடுத்திருக்காரு ஆர்யா. இந்த 3 வருஷத்துல அவர் எந்த படமே நடிக்காம இந்த படத்துக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த படத்துல ஆர்யாவை பார்க்கும்போது ரியல் லைஃப்ல ஒரு அகோரியை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாரு டைரக்டர் பாலா. இந்த படத்துல ஒரு கோர்ட் சீன் வரும். அந்த கோர்ட் சீன்ல அகோரியா இருக்க ஆர்யாவை பார்த்து ஜட்ஜே பயந்து போயிருப்பாரு. எங்கேயாச்சும் சாபம் விட்டுற போறான்னு அவரை போலீஸ் பந்தோபஸ்தோட வெளியே அமைச்சிருப்பாரு. அப்போ ஒரு ஃபால்ஸ்ல போய் குளிச்சிருப்பாரு. அந்த ஃபால்ஸ் தான் கும்பகரா ஃபால்ஸ். டைரக்டர் பாலா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை இளையராஜா போய் காட்டியிருப்பாரு. அப்ப இளையராஜா என்னடா இப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியுமா, இப்படி ஒரு பட கதையை எழுத முடியுமான்னு அவரை பாராட்டி அவரு ரமண மகரிஷிக்காக எழுத ரமண மாலையை இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கடான்னு டைரக்டர் பாலா கிட்ட சொல்லியிருப்பாரு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே இந்த படத்துல இளையராஜா பண்ண ஹோம் ஷோ ஹோம் பிக்ஷை பாத்திரம்லாம் சொல்ல வேர்ட்ஸே எல்லாம் அவ்வளோ அருமையா பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ஆர்யா ஒரு டயலாக் யூஸ் பண்ணியிருப்பாரு. வாழக்கூடாதவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை மரணம், வாழவே முடியாதவங்களுக்கு நான் கொடுக்கிற மரணம் வரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மொட்டராஜன் ரொம்பவும் பயங்கரமான வில்லனா எல்லாரையும் கொடுமைப்படுத்தினா இருந்திருப்பாரு. சோ அவர் இங்க வாழவே தகுதி இல்லை, அதனால அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கறாரு, அது மரணம். இந்த படத்துல பூஜா கண்ணு தெரியாத கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாங்க. அந்த கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும், மானத்தை காத்து வாழ முடியும்னு அந்த பொண்ணுக்கு ஒரு வரம் கொடுத்திருப்பாரு, அதுவும் மரணம் தான். நானே பிரம்மா, நானே சிவன், அக பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லான கருத்தோட தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாரு டைரக்டர் பாலா. ஒரு அகோரிகளோட கதையை படமா எடுத்து அது ஹிட்டும் ஆக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு டைரக்டர் பாலா. நான் கடவுள் படம் பாலாக்கு நேஷனல் அவார்டை வாங்கி தந்துச்சு. நேஷனல் அவார்டும் சேர்த்து பல அவார்டுகளையும் இந்த படம் வின் பண்ணுச்சு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களும் பல விருதுகளை இந்த படத்தினால பெற்றிருக்காங்க. நான் கடவுள் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆக்டர் ஆர்யா கூட இணைஞ்சாரு டைரக்டர் பாலா. அந்த படம் தான் அவனிவன். இந்த படத்துல ஆர்யா கூட சேர்த்து விஷாலும் லீட் ஆக்டரா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஆர்யா விட விஷால் டாமினேட் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். இந்த படத்துல விஷாலுக்கு நார்மல் கண் இல்லாம மார்க்கண்ணா தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுக்காக ரொம்பவும் மெனக்கிட்ட ஆக்ட் பண்ணிருப்பாரு. எப்படின்னா அவர் உண்மையாவே அந்த ஐபால்ஸை மூவ் பண்ணி பெர்மனண்டா ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த படம் முழுசாவுமே. இதனால அவருக்கு பெர்மனன்ட் ஹெட்டேக்கும் இருக்கு. அந்த ஹெட்டேக்னால இன்னை வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா விஷால் ஒரு ஸ்டேஜ்ல நவரச ஆக்டிங் பண்ணிருப்பாரு. அந்த ஆக்டிங்கை பார்க்கும்போது எல்லாருமே அழுதுருப்போம். அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்திருப்பாரு விஷால். இந்த படத்துல ஆர்யாவும் சரி விஷாலும் சரி ஊதாரித்தனமான ஒரு கேரக்டர்ல தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ஆர்யாவை விட விஷால் ஒரு படி மேல போய் நல்லாவே ஆக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யுவன் சங்கர் ராஜா தான். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணாலே சூப்பரா இருக்கும். இந்த படத்துலயும் அப்படிதான் பண்ணி கொடுத்திருப்பாரு. எஸ்பெஷலா இந்த படத்துல வர டியா டியா டோலே சாங் எல்லாரையும் ஆட வைக்கிற ஒரு வைபான ஒரு சாங் தான். லவ் சாங்கா வர ராசாத்தி சாங்கும் எப்ப வேணா கேட்கலாம், அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்திருப்பாரு யுவன் சங்கர் ராஜா. அவன் இவன் படம் பாலாவோட பழைய படங்கள் மாதிரி பெருசா இம்பாக்ட் கொடுக்கலனாலும் இந்த படமும் ஒரு நல்ல படமா தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் எரியும் பனிக்காடு நாவலை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்றாரு. அந்த படம் தான் பரதேசி. இந்த படத்துல ஆக்டர் அதர்வா தான் லீடா பண்ணிருப்பாரு. எப்படி விக்ரம், சூர்யா, ஆர்யா, விஷாலுக்கு டிஃப்ரெண்டான ரோல் கொடுத்தாரோ இந்த படத்துல அதர்வாக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ரோல் தான் கொடுத்திருப்பாரு. அதர்வா அந்த டைம்ல ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இந்த படத்துல அவரும் ஒரு சிறந்த ஆக்டர்னு ப்ரூவ் பண்ண வச்சாரு டைரக்டர் பாலா. இந்த படம் பிரிட்டிஷ் டைம்ல நடந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அந்த டைம்ல அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற கொத்தடிமைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி தான் இந்த படத்துல விவரிச்சு சொல்லியிருப்பாரு
டைரக்டர் பாலா. இந்த படத்துல அதர்வா ஆக்டிங் மட்டும் இல்லைங்க, ஹீரோயினியா ஆக்ட் பண்ண வேதிகா ஆக்டிங், கூட நடிச்ச ஆக்டர்ஸ் இப்படி எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே பரிதாபமா இருக்கும். இந்த படம் பாலாவோட பழைய படங்கள் மாதிரி பெரிய இம்பாக்டா மக்கள் மனசுல உருவாக்குச்சு. இந்த படம் அதர்வோட கரியர்லயும் மேஜர் பிரேக் த்ரூவா அமைஞ்ச ஒரு படம் தான். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. அதுவுமே இந்த படத்துக்கு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். இந்த படமும் டைரக்டர் பாலாக்கு பல விருதுகளை வாங்கி தந்துச்சு. டைரக்டர் பாலாவோட பழைய படங்கள் மாதிரி சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் மாதிரி ஹிட் கொடுத்த இந்த படம் தான் பரதேசி. இதுக்கப்புறம் டைரக்டர் பாலா டிஃப்ரெண்டான ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துல ஆக்டர் சசிகுமார், ஆக்ட்ரஸ் வரலட்சுமி தான் லீடா பண்ணிருப்பாங்க. அந்த படம் தான் தாரத்தப்பட்டை. இந்த படம் மியூசிக் சம்பந்தமான ஒரு படம். யூசுவலா இருக்க டிபிக்கலான மியூசிக் படம் இல்லாம பாலாவோட டச்சோட அந்த படம் வெளியே வந்திருக்கும். ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி ரொம்பவும் ஃபிளாப்பான ஒரு படம். ஆனா இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருப்பாங்க. அவ்வளோ சிறப்பா ஆக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துலயும் இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. இந்த படம் அவருக்கு 1000வது இசையமைச்ச ஒரு படமா அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் டைரக்டர் பாலா ஜோதிகா, ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தான் நாச்சியார் படம். இந்த படம் பாலாவோட யூசுவல் படங்கள் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த படம் என்னதான் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் நல்ல கலெக்ஷனை வசூல் பண்ணாலும் ஸ்டோரி வைஸ் ஆவரேஜான ஹிட் தான் டைரக்டர் பாலாக்கு கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் 2025ல அருண் விஜய் வச்சு டைரக்ட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படம் தான் வணங்கா. இந்த படமும் டைரக்டர் பாலாவோட பழைய படங்கள் மாதிரி பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. ஆனா இந்த படத்துல ஆக்டர் அருண் விஜய் அவரோட போர்ஷனை நல்லா பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த படம் பாலாவோட ஃபேன்ஸுக்குலாம் செம்மையா டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு படம் தான். சரியான ஃபிளாப்பான ஒரு படமா அமைது டைரக்டர் பாலாக்கு. டைரக்டர் பாலா ஒரு டைரக்டர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட. அப்படி இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் மாயாவி, பிசாசு, சண்டி வீரன், விசித்திரன். இந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணது டைரக்டர் பாலா தான். டைரக்டர் பாலா 25 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. 1999ல ஸ்டார்ட் ஆன இவரோட ஜேர்னி இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படி இவரு நிறைய படைப்புகளை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இவரோட படங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்த மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான படங்களை டைரக்டர் பாலா மீண்டும் எடுப்பாரான்னு தெரியல. அப்படி எடுத்தா மக்கள் அதை ரசிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா மக்களோட ரசனைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு டைரக்டர் பாலா எடுத்த படங்கள்ல எந்த படம் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இது மாதிரி வேற எந்த டைரக்டரோட பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. Stay tuned for more updates.